மற்றும் நண்பர்கள். சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அத்தியாயம் 1. திங்கட்கிழமை காலை. அது ஒரு திங்கட்கிழமை காலை. சுவாமிநாதன் தன் கண்களை திறக்க தயங்கினான். காலண்டரிலேயே திங்கட்கிழமைதான் மிகவும் விரும்பத்தகாத நாள் என்று அவன் கருதினான். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளின் இனிமையான சுதந்திரத்திற்கு பிறகு திங்கட்கிழமைக்குரிய வேலை மற்றும் ஒழுக்க கட்டுப்பாட்டிற்குள் நுழைவது அவனுக்கு கடினமாக இருந்தது. பள்ளியை பற்றிய நினைவே அவனை நடுங்கச் செய்தது. அந்த பாழடைந்த மஞ்சள் நிற கட்டிடம், நெருப்பு போன்ற கண்களை கொண்ட வேநாயகயகம், அவனது வகுப்பு ஆசிரியர் மற்றும் நீண்ட மெல்லிய பிரம்பை வைத்திருக்கும் தலைமை ஆசிரியர். 8 மணிக்குள் அவன் தன் தந்தையின் உடை மாற்றும் அறையின் ஒரு மூலையில் இருந்த அவனது அறையில் மேஜை முன் அமர்ந்திருந்தான். அவனது கோட், தொப்பி, சிலேட், மைக்குப்பி மற்றும் புத்தகங்கள் அனைத்தும் ஒரு மேஜையின் மீது குழப்பமாக குவிந்து கிடந்தன. அவன் தனது முக்காலி இருக்கையில் அமர்ந்து அன்றைய தினம் தான் செய்ய வேண்டிய வேலைகளை நினைவுகூர கண்களை மூடிக்கொண்டான். முதலில் கணிதம், இலாபம் மற்றும் நட்டம் தொடர்பான அந்த 5 புதிர்கள். பிறகு ஆங்கிலம் 8வது பாடத்திலிருந்து ஒரு பக்கத்தை அப்படியே பிரதி எடுக்க வேண்டும். மேலும் கடினமான சொற்களுக்கு அகராதி பார்த்து பொருள் எழுத வேண்டும். அதன் பிறகு புவியியல், ஜியோகிராஃபி. இந்த குவியல் போன்ற வேலைகளை முடித்துவிட்டு பள்ளிக்கு தயாராக அவனிடம் 2 மணி நேரம் மட்டுமே இருந்தது. வகுப்பறையில் நெருப்பு போன்ற கண்களை கொண்ட வேதநாயகம் நீண்ட ஜன்னலுக்கு பின்னால் முதுகு காட்டியபடி வகுப்பை நடத்தி கொண்டிருந்தார். அதன் கம்பிகளின் வழியாக பார்த்தால் உடற்பயிற்சி மைதானத்தின் ஒரு பகுதியையும் மழலையர் வகுப்பின் இன்ஃபன்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் மண்டபத்தின் ஒரு மூலையையும் காண முடிந்தது. இடதுபுறத்தில் இருந்த பெரிய ஜன்னல்கள் வழியாக தொலைவில் ரயில்வே பாதையால் சூழப்பட்ட பரந்த திறந்தவெளியை காண முடிந்தது. சுவாமிநாதனால் வகுப்பறையில் இருக்க முடிந்தது என்றால் அதற்கு ஒரே காரணம் மழலையர் வகுப்பு குழந்தைகள் ஒருவருக்கொருவர் விழுந்து விளையாடுவதை பார்ப்பதும், இடதுபுற ஜன்னல் வழியாக நண்பகல் 12:30 மணிமேயில் ரயில் சரைய பாலத்தை கடக்கும்போது ஏற்படும் அந்த முழக்கத்தையும் சத்தத்தையும் கவனிப்பதும்தான். முதல் பாடவேளை அமைதியாக கழிந்தது. 2வது பாடவேளை கணிதம். வேதநாயகம் வெளியே சென்று சில நிமிடங்களில் ஒரு கணித ஆசிரியராக திரும்பினார். அவர் ஒரே சீராக சலிப்பூட்டும் வகையில் பேசிக்கொண்டிருந்தார். சுவாமிநாதனுக்கு பயங்கரமான சலிப்பு ஏற்பட்டது. ஆசிரியரின் குரல் அவனது நரம்புகளை தூண்டத் தொடங்கியது. அவனுக்கு தூக்கம் வந்தது. ஆசிரியர் வீட்டுப்பாடங்களை கொண்டு வருமாறு அழைத்தார். சுவாமிநாதன் தன் இருக்கையிலிருந்து எழுந்து மேடைக்கு தாவி தன் குறிப்பேட்டை மேஜையில் வைத்தான். ஆசிரியர் கணக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்தபோது சுவாமிநாதன் அவரது முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். மிக அருகில் இருந்து பார்க்கும்போது அந்த முகம் மிகவும் சாதுவாக தெரிந்தது. ஆசிரியரின் முகத்தை பற்றிய அவனது விமர்சனம் என்னவென்றால் அவரது கண்கள் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாக இருந்தன. பெஞ்சில் இருந்து பார்த்ததை விட அவரது தாடையில் அதிக முடிகள் இருந்தன. மேலும் அவர் பார்ப்பதற்கு மிகவும் மோசமாக இருந்தார். அவனது பகற்கனவு கலைந்தது. இடது முழங்கைக்கு மேலே மென்மையான சதையில் ஒரு பயங்கரமான வலியை அவன் உணர்ந்தான். ஆசிரியர் ஒரு கையால் அவனை கிள்ளிக்கொண்டே மறுகையினால் எல்லா கணக்குகளையும் அடித்து தள்ளினார். பக்கத்தின் கீழே மிகவும் மோசம், வெரி பேட் என்று எழுதி நோட்டு புத்தகத்தை சுவாமிநாதனின் முகத்தில் எறிந்து அவனை மீண்டும் அவனது இதத்திற்கு விரட்டினார். அடுத்த பாடவேளை வரலாறு, ஹிஸ்டரி. சிறுவர்கள் அதனை ஆவலுடன் எதிர்பார்த்தனர். அந்த வகுப்பை டி. பிள்ளை எடுத்தார். அவர் தனது கனிவுக்கும் நற்பண்பிற்கும் பள்ளியில் பெயர் பெற்றவர். அவர் ஒருபோதும் மாணவர்களை பார்த்து முகம் சுளித்ததோ அல்லது திட்டியதோ இல்லை. வரலாறு கற்பிப்பதில் அவர் எந்த கல்வி விதிகளையும் பின்பற்றுவதில்லை. வாஸ்கோடகாமா, கிளைவ், ஹேஸ்டிங்ஸ் மற்றும் பலரின் தனிப்பட்ட வரலாறுகளை மிகுந்த விவரங்களுடன் மாணவர்களிடம் கூறுவார். வரலாற்றில் நடந்த பல்வேறு போர்களை பற்றி அவர் விவரிக்கும்போது ஆயுதங்களின் மோதலையும் கொல்லப்பட்டவர்களின் முனகல்களையும் ஒருவரால் கேட்க முடியும். தலைமை ஆசிரியர் சத்தமில்லாமல் தாழ்வாரத்தில் ஆய்வுக்கு வரும்போதெல்லாம் அவருக்கு இந்த ஆசிரியர் ஒரு பெரும் கவலையாக இருந்தார். அன்றைய காலையின் கடைசி பாடவேளை மதபோதனை, ஸ்கிரிப்சர். அது ஒன்றும் சலிப்பான நேரமாக இருக்கவில்லை. செங்கடல் பிளந்து இஸ்ரேலியர்களுக்கு வழிவிட்டது, சாம்சனின் உடல் வலிமை, இயேசு கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தது போன்ற விறுவிறுப்பான காட்சிகள் அங்கு விவரிக்கப்பட்டன. ஒரே ஒரு சிக்கல் என்னவென்றால் அந்த மதபோதனை ஆசிரியர் மிஸ்டர் எபினேசர் ஒரு மதவெறியராக இருந்தார். ஓ பாழாய்ப்போன முட்டாள்களே என்று கைகளை முறுக்கிக் கொண்டு ஆசிரியர் கூறினார். நீங்கள் ஏன் உயிரற்ற மரச்சிலைகளையும் கல் உருவங்களையும் வணங்குகிறீர்கள்? அவையாவது பேசுமா? இல்லை. அவற்றால் பார்க்க முடியுமா? இல்லை. அவை உங்களை ஆசீர்வதிக்குமா? இல்லை. அவை உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லுமா? இல்லை. ஏனென்றால் அவற்றுக்கு உயிர் இல்லை. கஜினியின் முகமது அந்த சிலைகளை உடைத்து தோல் தூளாக்கி அவற்றின் மேல் ஏறி மிதித்து அவற்றை கொண்டு தனது கழிவறைக்குச் படிகள் கட்டியபோது உங்கள் கடவுள்கள் என்ன செய்தார்கள்? அந்த சிலைகளுக்கும் உருவங்களுக்கும் உயிர் இருந்திருந்தால் முகமதுவின் தாக்குதல்களை ஏன் அவை தடுக்கவில்லை? பிறகு அவர் கிறிஸ்தவ மதத்தை பற்றி பேசத் தொடங்கினார். இப்போது நம் கர்த்தராகிய இயேசுவை பாருங்கள். அவர் நோயாளிகளை குணப்படுத்துவார், ஏழைகளுக்கு உதவுவார், நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வார். அவரே உண்மையான கடவுள். அவரை நம்புங்கள், அவர் உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வார். பரலோக ராஜ்யம் நமக்குள்ளேயே இருக்கிறது.
இயேசுவை தன் முன் கற்பனை செய்தபோது எபினேசரின் கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது. அடுத்த கணமே ஸ்ரீகிருஷ்ணரை பற்றிய நினைப்பு வந்தவுடன் அவரது முகம் கோபத்தில் சிவந்தது. உங்கள் கிருஷ்ணரைப் போல நம் இயேசு ஆடும் பெண்களுடன் ஊர் சுற்றினாரா? அந்த பரம அயோக்கியன் கிருஷ்ணரைப் போல நம் இயேசு வெண்ணெய் திருடி திரிந்தாரா? நம் இயேசு அவரைச் சுற்றியிருப்பவர்களிடம் மந்திர தந்திரங்களைச் செய்தாரா? அவர் மூச்சு வாங்குவதற்காக நிறுத்தினார். ஆசிரியரின் பேச்சு இன்று சகிப்புத்தன்மையற்றதாக இருந்தது. சுவாமிநாதனின் ரத்தம் கொதித்தது. அவன் எழுந்து நின்று கேட்டான், அவர் கடவுள் இல்லை என்றால் அவர் ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? அந்த பாடவேளையின் இறுதியில் தன்னிடம் வந்து அதை தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொள்ளலாம் என்று ஆசிரியர் அவனிடம் கூறினார். இந்த மென்மையான பதிலால் தைரியம் பெற்ற சுவாமிநாதன் மற்றொரு கேள்வியை கேட்டான். அவர் கடவுளாக இருந்தால் அவர் ஏன் மாமிசமும் மீனும் சாப்பிட்டு மது அருந்தினார்? ஒரு பிராமணச் சிறுவனான அவனுக்கு கடவுள் என்பவர் அசைவம் சாப்பிடுபவராக இருப்பார் என்பதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. இதற்கு பதிலாக எபினேசர் தன் இருக்கையை விட்டு எழுந்து மெதுவாக சுவாமிநாதனை நோக்கி முன்னேறி வந்து அவனது இடது காதை திருக முயன்றார். மறுநாள் சுவாமிநாதன் சீக்கிரமே பள்ளிக்கு சென்றான். மணி அடிப்பதற்கு இன்னும் அரை மணி நேரம் இருந்தது. வழக்கமாக அவன் அந்த நேரத்தை பள்ளியை சுற்றி ஓடுவதிலோ அல்லது பெரிய புளிய மரத்தடியில் குழி தோண்டும் விளையாட்டு டிகிங் கேம் விளையாடுவதிலோ செலவிடுவான். ஆனால் இன்று அவன் ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்திருந்தான். அவனது பாக்கெட்டில் ஒரு தடிமனான கடிதம் இருந்தது. அவன் விரல்களால் அதன் ஓரத்தை தொட்டபோது குற்ற உணர்வை உணர்ந்தான். முந்தைய இரவு உணவின் போது தன் தந்தையிடம் எபினேசரை பற்றி சொன்னதற்காக தன்னைத்தானே ஒரு முட்டாள் என்று திட்டிக்கொண்டான். மணி அடித்தவுடன் அவன் தலைமை ஆசிரியரின் அறைக்குள் நுழைந்து ஒரு கடிதத்தை அவரிடம் கொடுத்தான். தலைமை ஆசிரியர் அதை வாசித்தபோது அவரது முகம் தீவிரமானது. ஐயா, எனது மகன் சுவாமிநாதன், 1ஆம் படிவம், ஏ பிரிவு, ஃபர்ஸ்ட் ஃபார்ம், ஏ செக்ஷன் நேற்று அவரது மதபோதனை ஆசிரியரால் வெறித்தனமான கோபத்துடன் தாக்கப்பட்டான் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. அவர் ஆசிரியர் இந்து மதத்தை பற்றி குறிப்பிடும் போதெல்லாம் எப்போதும் அவமதிக்கும் வகையிலும் தூண்டும் வகையிலும் பேசுவதாக நான் கேள்விப்படுகிறேன். இது சிறுவர்கள் மத்தியில் ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தும். இத்தகைய விஷயங்களில் சகிப்புத்தன்மையின் அவசியத்தை பற்றி விவாதிக்க இது சரியான இடமல்ல. எனது மகன் தனது சில சந்தேகங்களை தீர்த்து கொள்ள எழுந்தபோது அதே ஆசிரியரால் அவர் மிக கடுமையாக நடத்தப்பட்டார் என்பதையும் நான் அறிகிறேன். நேற்று மாலை அவர் வீட்டிற்கு வந்தபோது அவரது காதுகள் இன்னும் சிவந்தே இருந்தன. உங்கள் பள்ளியில் கிறிஸ்தவர் அல்லாத சிறுவர்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் உங்கள் முடிவு என்று நான் கருதுகிறேன். அப்படி இருந்தால் தயவுசெய்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் எங்கள் பிள்ளைகளை திரும்ப பெற்றுக்கொண்டு வேறு எங்காவது அனுப்ப தயாராக இருக்கிறோம். இந்த மால்குடி நகரில் ஆல்பர்ட் மிஷன் பள்ளி, ஆல்பர்ட் மிஷன் ஸ்கூல் மட்டும்தான் ஒரே பள்ளி அல்ல என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி தீர விசாரித்து எனக்கு பதில் அளிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இல்லையெனில் இந்த கிறிஸ்தவ பண்பற்ற செயல்களை உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்ல நான் நிர்பந்திக்கப்படுவேன். வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் உண்மையுள்ள டபிள்யூ T. ஸ்ரீனிவாசன். சுவாமிநாதன் அந்த அறையை விட்டு வெளியே வந்தபோது பள்ளி முழுவதும் அவரைச் சூழ்ந்து கொண்டு அவர் என்ன சொல்லப்போகிறார் என்று ஆவலாக காத்திருந்தது. ஆனால் அவர் மற்றவர்களின் கேள்விகளை அலட்சியத்துடன் கையாண்டார். அவர் தனது வகுப்பில் 4 பேரை மட்டுமே தனது நம்பிக்கைக்குரிய நண்பர்களாக மதித்தார். முதலாவதாக சோமு வகுப்பின் தலைவன் மானிட்டர். அவன் எதையும் மிகவும் இயல்பாகச் செய்யக்கூடியவன். எந்த வேலையாக இருந்தாலும் முழு நம்பிக்கையுடனும் நிதானத்துடனும் செய்வான். அவன் ஆசிரியர்களிடம் கூட மிகவும் நெருக்கமாக பழகினான். வகுப்பில் எந்த ஆசிரியரும் அவனிடம் கேள்வி கேட்டதே இல்லை. அவன் ஒரு சிறந்த மாணவன் என்று சொல்ல முடியாது, ஆனால் தலைமை ஆசிரியர் மட்டுமே அவனை கண்டிக்க முடியும் என்று நம்பப்பட்டது. அவன் கிட்டத்தட்ட வகுப்பின் பெரியப்பா அங்கிள் போல இருந்தான். அடுத்ததாக மணி அந்த பலசாலி உதவாக்கரை. வகுப்பில் உள்ள மற்ற எல்லா சிறுவர்களை விடவும் அவன் உயரமாக இருந்தான். அவன் வகுப்பிற்கு புத்தகங்கள் எதையும் கொண்டு வருவதில்லை, வீட்டுப்பாடத்தை பற்றியும் கவலைப்படுவதில்லை. அவன் வகுப்பிற்கு வந்து கடைசி பெஞ்சை ஆக்கிரமித்துக் கொண்டு தைரியமாக தூங்குவான். எந்த ஆசிரியரும் அவனை தட்டி எழுப்ப முயன்றதில்லை. ஒருமுறை அவனை தட்டி எழுப்ப முயன்ற ஒரு புதிய ஆசிரியர் தன் உயிரையே இழக்கும் நிலைக்குச் சென்றதாக கூறப்பட்டது. மணி தன் பாதையில் வரும் பெரியவர் சிறியவர் என அனைவரையும் மிரட்டுவான். அவன் வரும்போது மக்கள் வழக்கமாக ஒதுங்கிச் செல்வார்கள். தலையில் ஒரு பக்கமாக தொப்பியை அணிந்து கொண்டு கக்கத்தில் ஒரு தமிழ் நாவலை வைத்துக் கொண்டு அவன் பள்ளிக்கு வருவான். பழங்கால பள்ளி ஊழியர் பியோன் நினைவில் உள்ள காலம் முதலே மணி அதே பள்ளியில்தான் படித்துக் கொண்டிருந்தான். பெரும்பாலான வகுப்புகளில் அவன் தனது நண்பர்களை விட அதிக காலம் தங்கி தோற்று விடுவான். சுவாமிநாதன் அவனது நட்பை கண்டு பெருமைப்பட்டான். மற்றவர்கள் அவனை கண்டு அஞ்சி நடுங்கியபோது சுவாமிநாதன் மட்டும் அவனை மணி என்று உரிமையுடன் அழைக்கவும் அவனது முதுகில் தட்டி கொடுக்கவும் முடிந்தது. மணியின் இந்த வலிமை எங்கிருந்து வருகிறது என்று சுவாமிநாதன் வியப்புடன் கேட்டபோது மணியிடம் ஒரு ஜோடி மரக்கட்டைகள் இருப்பதாகவும் தன்னுடன் வம்பு செய்பவர்களின் முதுகை உடைக்க அதை பயன்படுத்துவதாகவும் அவன் பதிலளித்தான்.
மூன்றாவதாக சங்கர் சான்கா வகுப்பிலேயே புத்திசாலி சிறுவன். அவனிடம் கொடுக்கப்படும் எந்த கணக்கையும் 5 நிமிடங்களில் தீர்த்து விடுவான். எப்போதும் 90% மதிப்பெண்களை பெறுவான். அவன் ஆசிரியர்களையே குறுக்கு கேள்வி கேட்கத் தொடங்கினால் ஆசிரியர்களால் பதில் சொல்ல முடியாது என்று ஒரு தரப்பு மாணவர்கள் நம்பினர். ஆனால் மற்றொரு தரப்பினர் அவன் ஒரு மொக்கையானவன் டாட் என்றும் ஆசிரியர்களுக்கு ஐஸ் வைப்பதன் மூலம் அனைத்து கணக்குகளையும் விடைகளையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்கிறான் என்றும் கூறினர். அவன் ஆசிரியர்களின் துணிகளை துவைத்து கொடுப்பதால்தான் அவனுக்கு 90% மதிப்பெண்கள் கிடைப்பதாக பேசப்பட்டது. அவனால் வகுப்பில் சரளமாக ஆங்கிலத்தில் பேச முடியும். உலகில் உள்ள அனைத்து ஆறுகள் மலைகள் மற்றும் நாடுகளை பற்றி அவன் அறிந்திருந்தான். தூக்கத்தில் கூட வரலாற்றை சொல்வான். அவனுக்கு இலக்கணம் கிராமர் என்பது ஒரு கைவந்த கலை. அவனது முகம் அறிவொளியால் பிரகாசித்தது. அவன் தலைமுடியை பின்னி அதில் பூ வைத்துக்கொண்டு பள்ளிக்கு வந்தாலும் சுவாமிநாதன் அவனை ஒரு அதிசயமாகவே பார்த்தான். மணியும் சங்கரும் நண்பர்களாக பழகியதைக் கண்டு சுவாமிநாதன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. மணி சங்கரை தனது பாணியில் விரும்பினான். தன் பாசத்தை காட்ட விரும்பும் போதெல்லாம் சங்கரின் முதுகில் பலமாக ஒரு குத்து விடுவான். அவன் தன் தலையை சொரிந்து கொண்டு, இந்த ஒல்லிப்பிச்சான் பயலுக்கு மட்டும் இவ்வளவு மூளை எங்கிருந்து வருகிறது? அதில் கொஞ்சத்தை கூட அவன் ஏன் யாருக்கும் தருவதில்லை என்று வியப்பான். நான்காவது நண்பன் சாமுவேல். அவனது உருவத்தின் காரணமாக அவன் பட்டாணி பியோன் பி என்று அழைக்கப்பட்டான். அவனிடம் குறிப்பிடத்தக்க விஷயம் என்று எதுவுமில்லை. அவன் ஒரு சாதாரணமான பையன். உடல் வலிமையிலோ அல்லது அறிவிலோ சிறந்து விளங்கவில்லை. சுவாமிநாதனைப் போலவே அவனும் கணிதத்தில் பின்தங்கி இருந்தான். பயம் பலவீனம் மற்றும் பதட்டம் ஆகியவற்றிலும் அவன் சுவாமிநாதனைப் போலவே இருந்தான். அவர்கள் இருவரையும் இணைக்கும் ஒரே பிணைப்பு சிரிப்பு மட்டுமே. மற்றவர்களுக்கு தெரியாத மிகச் சிறிய மற்றும் சாதாரணமான முரண்பாடுகளைக் கண்டு அவர்கள் விழுந்து விழுந்து சிரிப்பார்கள். மதபோதனை ஆசிரியர் விவகாரத்தில் தனது தந்தை எடுத்த நடவடிக்கையை சுவாமிநாதன் அவர்களிடம் சொன்னபோது அங்கு ஒரு ஆதரவு குரல் எழுந்தது. சோமு முதலில் தனது பெரிய சிரிப்பின் மூலம் அதை வரவேற்றான். சங்கர் தீவிரமாக பார்த்துவிட்டு, மற்றவர்கள் என்ன சொன்னாலும் சரி, உன் தந்தையை இந்த விஷயத்தில் தலையிட வைத்தது நீ செய்த சரியான காரியம் என்றான். பலசாலியான மணி தன் கண்களை பாதி மூடிக்கொண்டு ஒருவித சம்மதத்தை முனகினான். ஆனால் பெரியவர்கள் மூலம் இந்த விஷயம் கையாளப்பட்டிருக்க வேண்டும் என்பதே அவனது வருத்தமாக இருந்தது. இதில் அவனுக்கு பெரிய உடன்பாடில்லை. சுவாமிநாதனாக தான் இருந்திருந்தால், அருகில் வேறு ஒன்றும் இல்லையென்றால் ஒரு மைக்குப்பியை இங்க் பாட்டில் ஆசிரியரின் மீது எரிந்த ஆரம்பத்திலேயே இந்த சம்பவத்தை முடித்திருப்பேன் என்றான். சரி, சுவாமிநாதன் செய்ததில் தவறில்லை. ஆனால் அமைதியாக இருந்திருந்தால் நிலைமை இன்னும் மோசமாகியிருக்கும். இருந்தாலும் மதபோதனை ஆசிரியர் ஜாக்கிரதையாக இருக்கட்டும். மணியோ அவரது கழுத்தை திருகி முதுகை உடைக்க முடிவு செய்திருந்தான். சாமுவேல் பட்டாணி மட்டும் ஒரு தர்மசங்கடமான நிலையில் இருந்தான். ஒருபுறம் அவனும் ஏதாவது கருத்துச் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான். மறுபுறம் அவன் ஒரு கிறிஸ்தவன் என்பதால் எபினேசரின் கருத்துக்களில் அவனுக்கு தவறு ஏதும் தெரியவில்லை. அவை பைபிளின் கட்டளைகளை விளக்குவது போலவே அவனுக்கு தோன்றியது. அவன் எபினேசரின் பக்கமே இருக்க விரும்புவதை உணர்ந்தான். எபினேசரின் உடை மற்றும் தோற்றத்தை பற்றி கேலி செய்து ஒரு வழியாக அங்கிருந்து நழுவினான். வகுப்பில் உள்ள மற்ற மாணவர்களுக்கும் இந்த விவகாரம் தெரிந்துவிட்டது. மதபோதனை பாடவேளை வந்தபோது ஏதோ ஒரு பெரிய நாடகம் அரங்கேறப்போகிறது என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. எபினேசர் எப்போதும் போல உற்சாகமாகவே இருந்தார். அன்று பகவத்கீதையை அலசுவதற்கு அவர் சிரத்தை எடுத்திருந்தார். ஆனால் அந்த உயரிய நூலை அவர் இந்து மதத்திற்கு எதிரான ஒரு ஆயுதமாகவே பயன்படுத்தினார். அவரது குரல் எப்போதும் போல வலுவாக இருந்தது. ஆனால் அவரது கண்டனங்களில் இன்று அதிக புலமை தெரிந்தது. இந்து மதத்தை அதன் அடிப்படையிலிருந்து விமர்சிப்பதற்காக அவர் பகவத்கீதையை துண்டு துண்டாக கிழித்தார். படிப்படியாக அவர் தனது சொல்லாட்சியின் உச்சத்தை எட்டி பேசிக் கொண்டிருந்தார். மேஜையில் இருந்த பைபிள் புத்தகம் கவனிக்கப்படாமல் கிடந்தது. அப்போது தலைமை ஆசிரியர் உள்ளே நுழைந்தார். எபினேசர் பேச்சை நிறுத்திவிட்டு தன் நாற்காலியை பின்னால் தள்ளி எழுந்து நின்றார். அவர் தலைமை ஆசிரியரை ஒருவித கேள்வியுடன் பார்த்தார். தலைமை ஆசிரியர் அவரை தொடருமாறு சைகை காட்டினார். அதற்குள் எபினேசர் ரகசியமாக மூடியிருந்த பைபிள் பக்கங்களுக்குள் ஒரு விரலை நுழைத்தார். தலைமை ஆசிரியரின் கட்டளையை ஏற்று தன் புருவங்களைச் சுருக்கி கோபத்தை மறைத்துக்கொண்டு சாந்தமாக தெரிய முயன்றார். பிறகு அந்த புத்தகத்தை விரல் இருந்த இடத்தில் திறந்து ரேண்டமாக வாசிக்கத் தொடங்கினார். அது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றிய நட்டிவிட்டி ஆஃப் கிரைஸ்ட் பகுதியாக அமைந்தது. அந்த புனித நிகழ்வு நடந்தது. அந்த தெய்வீக குழந்தை மாட்டுத் தொழுவத்தில் இருந்தது. கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து வந்தார்கள். சிறுவர்கள் எப்போதும் போல தங்கள் கவனமற்ற பாணியில் அதை கவனித்துக் கொண்டிருந்தனர். எபினேசர் பகவத்கீதையின் வெளிச்சத்தில் இந்து மதத்தை ஆய்வு செய்கிறாரா அல்லது இயேசுவின் பிறப்பை விவரிக்கிறாரா என்பது அவர்களுக்கு பெரிய மாற்றத்தை தரவில்லை. தலைமை ஆசிரியர் சிறிது நேரம் கவனித்துவிட்டு மெதுவான குரலில் விளக்கம் கேட்டார். இறுதித் தேர்வுகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. எபினேசர் இன்னும் இயேசுவின் பிறப்பு பகுதியிலேயே இருக்கிறார்.
எப்போது அவர் சிலுவையில் அறையப்படுதல் மற்றும் உயிர்த்தெழுதல் குரூசிஃபிக்ஷன் அண்ட் ரெசரெக்ஷன் பகுதிகளுக்குச் சென்று பாடத்தை திருப்புதல் ரிவிஷன் செய்வார். எபினேசர் இதை கேட்டு திகைத்து நின்றார். தலைமை ஆசிரியர் கேட்ட கேள்வியை கேட்டு எபினேசர் திகைத்து நின்றார். அவருக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அன்றைய வாரத்தில் தான் ஒரு விரிவான பாடத் திருப்புதல் ரிவிஷன் செய்யப்போவதாக கூறி ஒருவாறாக தப்பித்தார். ஓ இல்லை, அவர் அவ்வளவு பின் தங்கி இருக்கவில்லை. அவர் இறுதி விருந்து லாஸ்ட் சபா பாடத்தின் அருகிலேயே இருந்தார். அன்றைய நாள் முடிவில் சுவாமிநாதன் தலைமை ஆசிரியரின் அறைக்கு அழைக்கப்பட்டான். அந்த அழைப்பை கேட்டவுடன் அவனுக்கு வீட்டிற்கு ஓடிவிட வேண்டும் என்ற உந்துதல் ஏற்பட்டது. அவன் அதை தெரிவித்தபோது மணி அவனது கைகளை பிடித்துக்கொண்டு தலைமை ஆசிரியரின் அறைக்குள் அவனை தள்ளினான். சுவாமிநாதன் தலைமை ஆசிரியரின் முன்னே தள்ளாடிச் சென்று நின்றான். எபினேசர் ஒரு முக்காலியில் அமர்ந்திருந்தார். அவரது முகம் வெட்கத்தால் சுருங்கியிருந்தது. தலைமை ஆசிரியர் கேட்டார், சுவாமிநாதன், என்ன பிரச்சனை? ஒன்றுமில்லை ஐயா என்று சுவாமிநாதன் பதிலளித்தான். ஒன்றுமில்லை என்றால் பிறகு ஏன் இந்த கடிதம்? ஓ என்று சுவாமிநாதன் உறுதியற்று கூவினான். எபினேசர் புன்னகைக்க முயன்றார். இந்த விவகாரத்திலிருந்து எப்படியாவது வெளியேறிவிட வேண்டும் என்று சுவாமிநாதன் விரும்பினான். 100 எபினேசர்கள் கடவுள்களை பற்றி 1000 மடங்கு மோசமான விஷயங்களை சொன்னாலும் பரவாயில்லை என்று அவன் உணர்ந்தான். நான் ஏன் இங்கே இருக்கிறேன் தெரியுமா என்று தலைமை ஆசிரியர் கேட்டார். சுவாமிநாதன் ஒரு பதிலை தேடினான். ஒருவேளை மற்ற மாணவர்களின் பெற்றோர்களிடமிருந்து கடிதங்களை பெறவா? அல்லது எபினேசரை தண்டிக்கவா? அல்லது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மதியம் 12 மணிக்கு தனது பிரம்பால் 6 அடிகள் கொடுக்கவா? எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கேள்வி ஏன்? எனக்கு தெரியாது ஐயா என்று சுவாமிநாதன் அப்பாவியாக பதிலளித்தான். உன்னை கவனித்துக் கொள்ளவே நான் இங்கு இருக்கிறேன் என்றார் தலைமை ஆசிரியர். அந்த கேள்விக்கு இவ்வளவு எளிமையான பதில் இருப்பதை அறிந்து சுவாமிநாதன் நிம்மதியடைந்தான். உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் உன் தந்தையிடம் செல்வதற்கு முன் என்னிடம் வரவேண்டும் என்று தலைமை ஆசிரியர் தொடர்ந்தார். சுவாமிநாதன் திருட்டுத்தனமாக தன் நாற்காலியில் நெளிந்து கொண்டிருந்த எபினேசரை பார்த்தான். வருந்துகிறேன் என்றார் தலைமை ஆசிரியர். இந்த சிறிய விஷயத்திற்காக உன் தந்தையிடம் செல்லும் அளவுக்கு நீ முட்டாளாக இருந்திருக்க கூடாது. நான் இதை கவனித்துக் கொள்கிறேன். இந்த கடிதத்தை உன் தந்தையிடமே திரும்ப கொடுத்துவிடு. சுவாமிநாதன் அந்த கடிதத்தை வாங்கிக் கொண்டு மிகுந்த நிம்மதியுடன் அறையை விட்டு வெளியேறினான்.